இன்றைக்கி அழகான ஒரு டிஐஒய் பாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த ஜுவல்லரி பாக்ஸ் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அதிகப்படியான செலவெல்லாம் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக சூப்பராக இந்த மாதிரி நீட்டாக பண்ணிடலாம். அதேமாரி உள்ளார என்ன பொருட்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குற டிரான்ஸ்பரண்ட்டான சீட்டை வச்சு எப்படி நான் இந்த ஜுவல்லரி பாக்ஸ் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். பார்க்கலாம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நான் பாட்டா ஷோரூம்லேருந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷூ பாக்ஸ் ஒன்று கிடச்சிது. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது க்ளோஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி. இதுக்கு என்னன்னா பார்த்திங்கன்னா கிச்சனில் டிஷ்யூ பேப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த ரோலரை நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பான்ச் பேர் அதுமாரி வேணும். அப்புறம் செல்லோ டேப் வேணும். அப்புறம் க்ளூ, ஃபெவிகால் எது வேணும் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த க்ளூ நீங்கள் யூஸ் பண்ணிக்க. அப்புறம் டேப் வேணும், பென்சிலு, மார்க்கரு, அப்புறம் சிசர் வேணும். டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பியல், ஸ்கேலு, இந்தமாரி பிளேடு ஒன்று. அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் 2 rupees 3 rupees தான் ஆகும். இந்த கிஃப்ட் ரேப் பேப்பரை வச்சு தான் இன்றைக்கி அழகாக நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். எனக்கு இந்த ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு டிரான்ஸ்பரண்ட் சீட், இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேஷனரி கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். இது இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அளவெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு ரெடி பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், டேப் எடுத்துக்கிறோம். இப்போ உள்ளார இந்த மாதிரி வச்சும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதேமாரி அளவு எடுக்கிற போது எக்ஸாக்டாக நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற அளவு தெரியும். இப்போ மேலே வச்சு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டு கம்மியாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த பாக்ஸோட நீளம் பார்த்தீங்கன்னா 13.8 கிட்ட இருக்குது. அகலம் 7.7 கிட்ட இருக்குது. இது எதுக்குன்னா இந்த அளவு வச்சு தான் குறித்து வச்சுக்கோங்க. இந்த அளவு வச்சு தான் நம்ம ரோலரு அதேமாரி அந்த பேப்பர் உள்ளாரெலாம் ஒட்டுறோம்ல, அதுக்காக இதெல்லாம் நம்ம இப்போ அளவு எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி ஸ்பாஞ்சு கிடைக்கிது பார்த்திங்களா, சப்போர்ட்டுக்கு இப்போ 2 பக்கம் நமக்கு வேணும். நம்ம 7 நீ அகலத்தை எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை வச்சு இது ஒரு 3.5க்கு தான் நான் எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன் ஹைட்டுக்கு. அப்போ தான் உள்ளார நம்ம ரோலர் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பேங்கிள்ஸ் வைக்கலாம் அந்த ரோலர், அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் முடிஞ்சோன்னு உள்ளார ஒரு ரோலர் இருக்குது, அதை வச்சு தான் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண தான் நம்ம இதால் சப்போர்ட் பண்ணி வைக்க முடியும். அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒட்டிடணும், ஃபெவிகால் வச்சு ஒட்டிடணும். மீதி இருக்கிறது இந்த அளவு எடுத்தோம் இல்லையா 13.8, அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்த ஃபெவிகாலை வச்சு ஒட்டிட்டு ஃபுல்லாக ஏன்னா இது பிரியாமல் இருக்கணும். 2 கோட் கொடுத்தாச்சு. இப்போ இதை சேர்ந்து ஒட்டிட்டேன். அதுக்கு மேலே பிரியாமல் இருக்கிறது சப்போர்ட் பண்ணுறதுக்காக செல்லோ டேப்பும் வச்சு நான் ஒட்டிடுறேன், மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இந்த அளவுக்கு இதை கட் பண்ணிடணும். அளவு எடுத்துட்டு 13.8 பார்த்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 ரோல் பண்ணிக்கணும். 4 வச்சுருந்தாலே 2 ரோல் பண்ணி வச்சுக்கணும். பீஸும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அளவு எடுக்கிறதுன்ட்டு. நம்ம எடுத்த அளவு பார்த்திங்கன்னா 13.8, இது கூட இருக்குது. இப்போ 13.8 கிட்ட அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். மீதியை கட் பண்ணிடணும். இப்போ ஏற்கனவே ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரெண்டாவது காட்டினேன்னா உங்களுக்கு லெங்க்த்தாக இருக்குன்னு. இப்போ அதை தான் நம்ம இப்போ கட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் சமமாக வச்சு இப்போ இந்த இடத்துல வச்சு காட்டுறேன் பாருங்கள், இதுமாரி இருக்கா. இப்போ இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ இந்த ஓரெலாம் பிசுறு இருக்கலாம், அதனால் செல்லோ டேப் வச்சு இதுமாரி ஒட்டிக்குங்க 2 பக்கமும். இப்போ இதுவும் ஒட்டியாச்சு. அப்போ தான் இந்த பிசுறு இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா அந்த பேப்பர் உருவிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம ஒட்டி வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2ம் ரெடி ஆகிட்டு அடுத்தது இப்போ அந்த பாக்ஸில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த 7.5 இருந்தது இல்லையா, அந்த அளவுக்கு நீளத்தையும் ஹைட்டு அதில் பாதி, அதாவது நான் 3.5 வச்சுக்கிட்டேன் இதில் இந்த ஹைட்டுக்கு. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ் வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம 7.8 எடுத்தோமோ அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
இதோட அகலத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீளம் அதாவது ஹைட்டை பார்த்துட்டு இப்போ நான் வந்து 3/3க்கு நான் கொண்டுட்டு வந்துட்டேன். 3.5க்கு இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ ஹைட்டுக்கு நான் 2 பீசஸ் இதை கட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாக்ஸோட மேல் பக்கம் நான் வந்து ஸ்கேலை வச்சு ஓரத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அவுட்லைன் மாரி வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நடுவில் இந்த மாதிரி ஸ்கேல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி பென்சிலில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டு ஏதாவது மிஸ்டேக்னாலும் நம்ம ரப் பண்ணி அழைச்சிக்கலாம். இப்போ நடுவில் இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த பிளேடர் வச்சு இந்த சைடெல்லாம் நான் ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு பிசுறு இல்லாமல் எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்திங்கன்னா பாக்ஸ் உடஞ்சி போயிடும். இப்போ அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்படியே வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், டிரான்ஸ்பரண்ட் சீட்டெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இதே விட்டுட்டு இப்படியே டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓரத்தில் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அதாவது உள்ளார ஒரு கலரு அவுட்லைனில் ஒரு கலர் கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பேங்கிள்ஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். உங்கள் வீட்டில் பசங்க, சின்ன பசங்க, பெரிய பசங்களுக்குலாம் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அதில் மீதி இருக்கிற பாக்ஸை கூட வச்சு அழகாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இப்போ அந்த பாக்ஸு. இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் சீட்டை வந்து அளவு எடுத்துக்கிறோம். நம்ம ரொம்ப அழுத்தினீங்கன்னா உள்ளார வளைஞ்சு போயிடும். அதனால் அப்படி மேலோட்டமாக வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்குங்க. அப்போ உள்ளார பேங்கிள்ஸ் இருக்கிறத நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பாக்ஸோட முதல் இதில் உட்பக்கம் பாருங்கள், இந்த பக்கத்தில் வச்சு நம்ம ஒட்டணும். இப்போ அது மேலே வச்சு லைட்டாக நான் அழுத்திக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோடு அவுட்லைன் மாரி உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நம்ம பின்பக்கம் கட் பண்ணிவிட்டு ஒட்ட வேண்டியது தான். இப்போ நான் அழுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிடணும். அதுக்கு மேலே வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு போர்டு ஒன்று வச்சுட்டேன். இப்போ ஓரம்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளார ஸ்டிக் பண்ணணும். இப்போ உள்ளார ஃபெவிகாலை அவுட்லைன் அந்த பக்கம் ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஓரத்தில் எல்லா பக்கமும் நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண வேண்டியதான். இது நல்லா காயணும். இப்படி வச்சா தான் காயும். அதனால் இது கொஞ்சம் காய வச்சு தான் செய்யணும். அடுத்தது நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பசங்களோட சார்ட் பேப்பர்லாம் தூக்கி போடாதீங்க. அதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அது மேலேயே இந்த மாதிரி ரோலர் மாரி அதை அழுத்தி ஃபெவிகாலோ இல்லை செல்லோ டேப் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இதுவும் பேங்கிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் ஜுவல் பாக்ஸை ரெடி ஆகிட்டு இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இந்த பேப்பரை கட் பண்ணி எல்லா பக்கமும் ஒட்டிட்டு அது பக்கம் உள் பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் பேப்பர், ஒயிட் சார்ட் பேப்பர் ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே வந்து சாட்டின் கிளாத்தை வந்து நான் ஒட்டிட்டேன் இந்த மேலே, இந்த பாக்ஸ் மேலே. ஏன்னா அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒயிட் கலர் கிளாத்து மாரி இருக்கிற எம்ப்ராய்டரி டிசைன் அதை வந்து இந்த ஓரத்தில் இந்த ஃபில்லு மாரி இருக்கிறத வச்சு டெக்கரேட் பண்ணேன். ஏன்னா வெறும் ரெட்டாக விட்டால் நல்லா இல்லை, அதுமாரி இந்த ஒயிட் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே இந்த மாதிரி மணி விற்கிது. இந்த மணியை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கார்னரில் மட்டும் ஒன்று அங்கங்கே வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ரிப்பன் மாதிரி வச்சுருக்கேன், இந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல்பிஎல் வச்சுருக்கேன் நான். எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பேப்பரை ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டேன். நீட்டாக பிசுறு இல்லாமல் அழகாக நீங்கள் ஒட்டிக்குங்க. உங்களுக்கு கிளாத் இருந்தாலும் நீங்கள் கிளாத்தில் செய்யுங்க. நான் அந்த பேப்பரில் செஞ்சுட்டேன். இந்த இடத்துல அழகாக அதை வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டுக்கு ரெட்டுக்கு நல்லாயிருக்கு. அந்த இடத்துல இந்த சாட்டின் ரிப்பன் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை வச்சு நான் வந்து ஒரு நாட்டு மாதிரி பண்ணிட்டேன். அதுமாரி கீழே வந்து லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்க்கு, இது அந்த கார்க்கு மாதிரி உள்ளதை இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் நான். இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளார ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ட் பேப்பர் எல்லாமே பாருங்கள் ஒயிட் கலர் ஷீட் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு நீட்டாக ஒட்டிட்டேன் நான். இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நமக்கு. இந்த 2 சைடு வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கேர்வ் மாரி கட் பண்ணிட்டேன். இந்த பேங்கிள்ஸ் மூவ் ஆகாமல் இருக்க, அந்த ரோலர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதை எடுக்கிற மாரியே தான் வச்சுருக்கேன். இந்த நான் ஃபிக்ஸ் பண்ணலை.
உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது பாக்ஸ் மாரி வச்சுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் அதுக்கு மாற்றிக்கிறதுக்காக இது ஃபிக்ஸ் பண்ணாமல் எப்படி வச்சிங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோலர் வச்சு கரெக்டாக பார்க்குறேன். ஓகே சரியாக இருக்கா, பாக்ஸ்குள்ளே வச்சோன்னா கரெக்டாக இருக்கான்னு ரெண்டுத்தையும் வச்சு பாருங்கள். ஸோ இடிக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு வந்து இதுவாக இருக்கணும், உங்களுக்கு இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு குட் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து வெல்வெட்டில் கூட நீங்கள் இதை செய்யலாம், நீங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கீழே அழகாக அந்த ரிப்பன் ரெட் கலரில் கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீட்டாக உங்களுக்கு இந்த டிசைன் இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் பீல் கூட ஃபுல்லாகவே டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பேங்கிள்ஸில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. கலர் கலரான பேங்கிள்ஸ் அங்கங்கே நீங்கள் செதற விடாமல் அழகாக நீங்கள் வீட்லேயே சூப்பராக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்களே இந்த DIY பாக்ஸ் செஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரெட் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால நான் ரெட்டும் ஒயிட் கலரும் அந்த கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் பிங்க்கு கலர், மெரூன் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக ஒரு பேங்கிள் ஜுவல்லரி பாக்ஸுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வச்சு என்னென்ன பொருட்களை எவ்வளோ அழகாக நீட்டாக சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக இந்த பாக்ஸை உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இல்லையா? நன்றி. மீண்டும் சந்திப்போம்.